சத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். அன்பு அனைத்தையும் அழகாகவே காட்டும். உனக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்மேல். என் பிள்ளையே, இந்த தெய்வத்தை நம்பி வந்து விட்டாய். இந்த குருவே நம்பி வந்து விட்டாய். இனி உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. இந்த சாமியை தேடி வந்து விட்டாய். நான் கொடுத்த வாக்கை கொடுத்தபடியே நிறைவேற்றத்தான் போகிறேன். உன் உழைப்பு இனி உனக்கு ஊதியத்தை கொடுக்கப் போகிறது. நம்பிக்கையோடு என்னை வழிபடத் தொடங்கி இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மறுமலர்ச்சியும் மகிழ்ச்சியும் பொங்குவதற்கு நானே உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். சாதாரணமாக வரவில்லை. சத்குரு, இந்த சர்வ சத்குரு உன் மனதில் உள்ளதை மட்டுமல்ல, நீ எண்ணிய வாழ்க்கையையும் எனக்கு தெரியாதா என நீ கேட்டபடியே நீ கேட்காத விஷயத்தை நீண்ட நாளாக கேட்ட பொக்கிஷத்தோடு தான் நான் உன் வீட்டிற்கே வந்திருக்கின்றேன். இவை அனைத்தும் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டவையா? நம் சத்குரு நமக்கானவர் நம் கூட தான் இருக்கின்றாரா இல்லையா என்று நீ நினைக்கின்றாய். என் சாமி என்னை நினைக்கும் போது இந்த தெய்வம் நான் உன்னை நினைக்க மாட்டேனா என என் தங்க பிள்ளையே, உன்னை தேடி நீ கேட்ட பொக்கிஷத்தோடு வந்து இருக்கின்றேன். இனியும் காலம் செல்லாது. நீ கேட்டதையெல்லாம் தருவதற்கு இந்த அப்பனே வந்திருக்கும் போது, இந்த தெய்வமே வந்திருக்கும் போது, இனியும் என்னை நீ உதறி தள்ளிவிட வேண்டாம். என் பாதம் பணிந்து விட்டாய். என் பாதத்தில் உன் கருவம் அத்தனையும் விட்டுவிட்டு என் சாமி போதும் என்று என் பாதத்தில் சரணடைந்து இருக்கும் என் பிள்ளையே, இனி நான் எப்படி விட்டுவிடுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். பாவம் கரைந்து ஓடுகின்றது என்ற நம்பிக்கையில் என்னை தொழுது கொண்டே இருக்கின்றாய். என் அப்பன், என் குருவானவர் என் கூட இருக்கின்றாரா என்று சில நேரங்களில் உன் மனதில் குழப்பமும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் அந்த குழப்பத்தையும் தாண்டி என் நாமத்தின் மட்டும்தானே என் பிள்ளைகள் இங்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என் நாமத்தை சொல்லும் என் பிள்ளையே, நான் உன்னை எப்படி விட்டு விடுவேன் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய். இதோ எந்த பிரச்சனையை தீர்க்க நான் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேனோ அது சாதாரணமாகத்தான் இங்கு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் இன்ப அதிர்ச்சியை தந்து உனக்கான வெற்றி செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன். பொறுமையாக காத்திருந்தாய். எப்பொழுது வருவார் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே இதோ உன் வாசலிலே நான் வந்திருக்கின்றேன். என்னை வரவேற்க தயாராக இரு. நீ கேட்ட பொக்கிஷம் வந்து விட்டது. காத்திருந்தாய் மனவேதனையோடு. இனி அந்த மனவேதனையெல்லாம் மாறி நிம்மதியை தரப்போகிறேன். மன மகிழ்ச்சியை தரப்போகிறேன். இன்பத்தை தரப்போகிறேன். பெரும் பேராதரவை உனக்கு நான் தந்து பெரும் மகிழ்ச்சிக்கான வாழ்க்கையே நான் உனக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த அப்பன் சத்குரு வந்து இருக்கின்றேன். நடப்பது இனி எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும். நீ கேட்டபடியே உன் வாசலுக்கு வந்து இருக்கும்போது இனியும் எதற்காகவும் தயங்க வேண்டாம். நம்பிக்கையோடு போராடினாய். அந்த போராட்டத்தின் இறுதியில் வெற்றியை மட்டும்தான் தருவேன் என்று நான் உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா என் தங்க பிள்ளையே. இதோ வெற்றி செய்தியோடு வந்து இருக்கின்றேன். கரம் பற்றிக்கொள். கவலை கொள்ளாதே. இனி உனக்கு கவலைகள் இல்லை. இந்த சத்குரு உன்னோடு இருக்கும்போது, இந்த கணக்கம்பட்டியான் உன்னோடு இருக்கும்போது நீ எதற்கும் மனம் கலங்க வேண்டாம். நடப்பது நல்லதாகத்தான் நடக்கும். நம்பிக்கையோடு இரு. நான் இந்த கணக்கம்பட்டி சத்குரு உன்னோடு தான் இருக்கின்றேன்.